ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சரியான மாசான ஓப்பனிங்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கு. கதைக்குள்ளே அவங்க வரவே இல்லை. கல்கியா மாதிரி ராவணனா மாதிரி ராயனா வந்திருக்காரு. 50வது படைப்பு, கலை படைப்பு, அவரோட கேரியர் படைப்பு. ஓகே, எப்பவுமே எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனால் இந்த வாட்டி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் தனுஷோட டைரக்ஷன் படம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்கள். வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷன் பார்க்கலாம், செல்வராகவன் சாரோட ரா பார்க்கலாம், மாரி செல்வராஜோட ஸ்க்ரீன் பிளே பார்க்கலாம். படத்தில் தனுஷ் வந்து சாதாரண ஒரு அந்த சோத்தை வறுக்கிற கேரக்டரில் தான் அவர் நடிச்சிருக்கிறாரு. அதையே பொறுப்பாக வறுத்துருக்காரு. ஓகே, ஆமாம் ஆமாம், அதான் அவரோட 50வது படம் யாரையும் நம்பி கொடுக்காம அவரே தன்னைத்தானே இது செதுக்கி கொண்ட கல்கியா மாதிரி ராவணனா மாதிரி ராயனா வந்திருக்காரு. 50வது படைப்பு, கலை படைப்பு, அவரோட கேரியர் படைப்பு. ஓகே, என்ன துரோகத்தை தான் சொல்லியிருக்காங்க. ராவணனால தான்டா அயோக்கிய பேல கொல்ல முடியும், ராமனால கொல்ல முடியாதுடா. நிறைய பேர் தீபாவளியே கொண்டாடாதவங்களாம் உலகத்தில் இருக்கான். நம்ம தமிழ்நாட்டில் ராவணனை பிடிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க, தீபாவளியே கொண்டாடாதவங்களாம் இருக்கிறாங்க. ஓகேவா, நான் கூட தீபாவளி அன்னைக்கெலாம் எந்த துணிமணியும் போட மாட்டேன். ஓகேவா, ஏன்னா நம்ம கேரக்டர் அப்படி, கேரக்டருக்கு அப்புறமா வாழணும் இல்லையா. ஒரு ராவணால தான் தன்னை சுற்றி இருக்கிற துரோகத்தை போட முடியும். ஏன்னா அவர் ஒன்றும் ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாது, ராவணன்லாம் ரொம்ப கெட்டவர்லாம் கிடையாது. ஓகேவா, அதையே அது இப்படி சூப்பராக சொல்லியிருக்காங்க. ராயனா வந்திருக்காரு, தான் கூட இருக்கிறவங்களே துரோகம் பண்ணுறாங்கன்னு அதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. கஷ்டப்பட்டு ஆமாம், அவரோட கேரியர்லேயே அதான் சொன்னேன். அசுரன் காலி, பவர் பாண்டி காலி, அப்புறம் என்ன வட சென்னை காலி. எனக்கு அந்த 3 படம் தான் ரொம்ப பிடிக்கும், தம்பியோட படம். இது வந்து அந்த 3 படத்தை காலி பண்ணிட்டு இந்த 50வது படம் ஒரு படம் அவரோட கேரியரு சினிமாவுக்கு வந்ததுக்கு உண்டான அந்த அந்த இது ஆஸ்காரை வாங்கிட்டாரு. அதான் அதான் 6 சிவன் மொத்தம் அவங்க வீட்டில். ஓகேவா, அவங்க பையன் 2 பேர், அவங்க அப்பா, அவங்க அண்ணன், அவர் 5 சூப்பர் ஸ்டார். ஓகேவா, 6 சிவன், மொத்த சிவனும் சேர்த்து 7வது சிவனா இன்னையிலேருந்து ஏஆர் ரகுமான் சார். ஏன்னா அவர் மியூசிக் போட்டதால தான் இந்த படம் கப்பா 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 கப்பான்னு தகன்னு மின்னி எடுத்துருச்சு. ஓகேவா, இல்லை அவர் டைரக்ட் பண்ணது ஸோ டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கு ப்ரோ. கண்டிப்பாக படம் ப்ரோ இது ஃபஸ்ட்டு அவர் 2வது படம் தான். ஆனால் அவர் 50 படம் டைரக்ட் பண்ண மாதிரி எடுத்திருக்காரு. அவர் கண்டிப்பாக நல்லா இருக்கு ப்ரோ. செல்வராகவன் தெரியும் எல்லாருக்குமே, அவர் டேரக்டர் தான். பட் இது அவர் அண்ணன் நடிக்க வச்சதுனால இன்னும் சூப்பராக எடுக்க வச்சிருக்காரு. அவர் எப்பவுமே நல்லா கலக்கிடுவார். இந்த படத்தில் கலக்கிட்டு தேட்டரில் பாருங்கள், கண்டிப்பாக பாருங்க ப்ரோ. எப்பவுமே எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ. ஆனால் இந்த வாட்டி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுதான் தனுஷோட டைரக்ஷன் படம். கண்டிப்பாக தேட்டரில் பாருங்க. செம்மையாக இருக்கு, டோட்டலாக வேற மாதிரி இருக்காரு, படமும் வேற மாதிரி இருக்கு, பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. உங்கள் சிஸ்டர் கேரக்டர் மாசாக இருக்குது, அந்த சாங்லாம் நல்லா இருந்துச்சு. எல்லாருமே ஒருத்தரும் அவங்க கேரக்டர் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. செம்ம படம். நான் இந்த இயர் இந்த படம் தான் ஓடும். புதுசாக இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு. எல்லாருமே சூப்பராக இருக்கு ப்ரோ. மஜா அது புதுசாக நல்லா தெரியாது. சூப்பர் ஆமாம், அது நல்லா இருக்கு. ஃபைட் சீன் சூப்பராக இருக்கு. வைலன்ஸ் இருந்துச்சுக்கா, இது வைலன்ஸ்னால இது ஏ கொடுக்கலன்னு எனக்கு தோணுது. பிளட் கண்டென்ட் அதிகமாக இருந்துச்சுனால தான் அது அதிகமாக கொடுத்துருக்காங்க. அது சின்ன பசங்களுக்கு வந்து என்ஜாய் பண்ணுற மூவி தான். ஆனால் இது எப்படின்னா ஒரு எமோஷனல்ஸான மூவி. இதனால இது சிம்பிளான கான்செப்ட் தான்க்கா. இது ஸ்க்ரீன் பிளே எப்படி கொடுக்குறோம், ஃபைட் சீக்வன்ஸ் எப்படி காட்டுறோம், டைலாக்ஸ் எப்படி இருக்குன்னு தான் படத்தை தூக்கி வைக்கிறது. நல்லா பண்ணியிருக்காரு இந்த வாட்டி. தனுஷ் சாரோட செகண்ட் மூவியில் டைரக்ஷனில் எப்படி இருக்குது? அந்த பவர் பாண்டிக்கும் ராயனுக்கும் ஃபுல்லாக கான்ட்ராஸ்டான மூவி. இப்படி டக்குன்னு யாராலையும் பண்ண முடியாது. நல்லா பண்ணியிருக்காரு. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கலாம். அவர் டேரக்டராகவும் நிறைய விஷயம் இன்னும் நிறைய பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த மாதிரி அடுத்த டேரக்டராகவும் இன்னும் நிறைய படம் நடிக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஆமாம், கண்டிப்பாக எதிர்பார்க்குறேன். எப்படின்னா இப்போ வந்து செல்வராகவனும் வெற்றிமாறனும் சேர்ந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் தனுஷை நான் பார்க்குறேன். இந்த படம் அந்த அளவுக்கு அவர் நல்லா யோசிச்சிருக்காரு. பட் ஏதோ ஒரு விஷயத்தில் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டு இருக்காரு. எங்கேயோ ஒரு இடத்துல என்ன மிஸ் பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுது? படம் சிம்பிளான கான்செப்டில் வச்சிருக்காரு. ஸ்க்ரீன் பிளேன்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் பண்ணியிருக்காரு. இன்னும் பெட்டராக இருக்கலாமோ, இது ஏ மூவி இன்னும் பெட்டராக இருக்கலாமோ அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணி வருவாங்க. கொஞ்சம் அம்மா இருக்கோ அப்படின்னு ஃபீல் ஆகும். தனுஷ் சாரை தவிர்த்து மற்றவங்களோட கேரக்டர்ஸ்லாம் எந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்கு? எல்லாருக்குமே ஒரே அளவுக்கு ஸ்க்ரீன் பிளே கொடுத்தாங்க. அதான் அந்த படத்தில் முக்கிய விஷயம். அப்படி யாரும் கொடுக்க முடியாது. எஸ்ஜே சூர்யா இருக்கட்டும், தனுஷா இருக்கட்டும், அண்ணன் தங்கச்சியாக பண்ணவங்களா இருக்கட்டும், எல்லாருமே ஈக்குவலான ஸ்க்ரீன் பிளே கொடுத்தாங்க. அது நல்லா இருந்துச்சு. முக்கியமாக எல்லாம் நல்லாவும் பண்ணியிருக்காங்க இந்த மூவியை. இன்டர்வல் சீன் ரொம்ப அதிகமாக பேசுகிறாங்க. அந்த சீனில் அப்படி என்ன இம்பாக்ட் இருக்குது? இன்டர்வல் பிரேக்கில் தான் அவர் வந்து இப்படி இருந்தவரேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு விஷயம் ஆகும். பட் அது ஒன்றும் பெருசாக பண்ணியிருக்கலாமேன்னு ஒரு சின்ன இது இருக்குது. தனுஷ் ஃபேனாக உங்களுக்கு வந்துட்டு அவர் ஏதோ ஒரு விஷயத்தில் கோட்டை விட்டுட்டாருன்ற ஃபீல் இருக்குது. சின்ன ஃபீல் இருக்குது. பட் ஆனால் இது யாராலுமே 2வது படம் பர்ஃபெக்டாக பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியாது. பட் ஆனால் நல்லா பண்ணியிருக்காரு. தேட்டரில் வந்து எல்லாருமே பார்க்கலாம். இது கண்டிப்பாக இது பிளாக் பஸ்டர் ஆகும் நம்புகிறேன். தேங்க்யூ. சூப்பராக இருக்கு ப்ரோ. இது வரையும் பார்க்கறதுல தனுஷ் புதுசாக இருக்காரு ப்ரோ. வேறு லெவலில் இருக்கு ப்ரோ.
இன்னும் நிறையா பண்ணணும். ஒரு மூவியோட நிப்பாட்டிடக்கூடாது, நிறையா பண்ணணும். ஏன்னா உங்களுக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக படம் பண்ண அவர் டப்புன்னு ஒரு ஆக்ஷன் மாசாக வந்து ஒரு படம் பண்ணியிருக்காரு. அதுவும் அவரோட 50வது படம் அவரே நடிச்சிருக்காரு. அந்த எனக்கு கூட யோசித்தேன், ஆக்சுவலி டைரக்ஷன் பண்ணி ஆக்டிங்கும் பண்ணும்போது கரெக்டாக வருமா அப்படின்னு. செம்ம மாஸ் பண்ணிட்டார். ஆக்சுவலி இந்த படத்தில் வந்து நீங்கள் வந்து மூணு டேரக்டரோட ஒரு சாயல் பார்க்கலாம். வெற்றிமாறன் சாரோட டைரக்ஷன் பார்க்கலாம், செல்வராகவன் சாரோட ரா பார்க்கலாம், மாரி செல்வராஜோட ஸ்க்ரீன் ப்ளே பார்க்கலாம். மூணையும் நீங்கள் ஒரே படத்தில் பார்க்கணுன்னா இங்கே வந்து பார்க்கலாம். வடச்சென்னையோட ரிசம்பிளன்ஸ் இந்த படத்துலயே கொஞ்சம் எங்கேயோ லைட்டாக எட்டி பார்க்குதுன்றாங்களே, எப்படி சொல்லிட்டேனே, வெற்றிமாறனோட சாயல், அந்த ஒரு சில சாயல் டைரக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அது கண்டிப்பாக இருக்குது அவர்கிட்ட. ஏன்னு ஒருவேளை அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற இணைப்பான்னு தெரியலை. அதுவும் இல்லாமல் சாங்ஸுமே மியூசிக்குமே அந்த ஸ்க்ரீன் பிளேயுமே அவ்வளோ அழகாக பார்த்து பண்ணியிருக்காங்க. வரலட்சுமி ஒரு சீனில் காட்டுவாங்க. ஆக்சுவலி வரலட்சுமி மேம் வந்து ஒரு 3-4 சீனில் தான் காட்டுவாங்க. 4 சீனுமே பக்காவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ரொம்ப யதார்த்தமான ஒரு நடிப்பாக இருக்கும். அப்படியே அவர் எஸ்.ஏ. சூர்யா சார் பயங்கர டென்ஷனாக போட்டு அடிச்சிட்டு இருப்பார். அழகாக அம்சமாக உட்காந்து சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலலாம் ஆக்சுவலி நிறையா ரீல்ஸ்லாம் பார்த்து ரசிச்சிருப்போம்ல, அதை வந்து தூக்கி சாப்பிட்டாங்கன்னு சொல்ல அவ்வளோ சூப்பராக நடிச்சிருந்தாங்க. ஏ ரகுமான் சாரோட மியூசிக் எந்த அளவுக்கு இம்பாக்ட்ல இருக்கு? போகி சாங் நம்ம இதுக்கு முன்னாடி உயிரேன்னு சொல்லியிருப்போம், இப்போ வந்து உசிரேன்னு சொல்ல ஆரம்பிச்சிருவோம். ஏன்னா அந்த அளவுக்கு அந்த ஒரு லைன் அவ்வளோ ஹார்ட்ஃபுல்லாக இருந்தது. ஒரு லைனில் பிடிச்சிட்டாருப்பா அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு ஒரு ஃபீல் இருந்தது. எல்லா இடத்துலையுமே மியூசிக் பக்காவாக கொடுத்துருந்தாரு. லவ் சாங் பார்க்கும்போது கூட நம்ம ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு ஃபீல் கொடுத்துருந்தாங்க. ஏ கண்டென்ட் மூவின்னு கிளைம் பண்ணியிருக்காங்க, அடல்ட் சீன் ஏதாவது இருக்கா? கண்டிப்பாக இல்லைங்க. நானுமே அப்படி தான் யோசித்தேன். வைலன்ஸ்க்காக செல்வராகவன் சாரோட ரா எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த ரா இதில் இருக்குது கம்பல்சரி. அதுக்காண்டி ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி ஓவர் சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ராயன் 2 எதிர்பார்க்கலாமா? கண்டிப்பாக எதிர்பார்க்கணும். நானுமே ரொம்ப எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணாரோ அங்கே எண்டிங் முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பி அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஸ்டோரி கொண்டு வந்தாருன்னா சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய டைரக்ஷன் பண்ணணும் தனுஷ் சார். ஆக்சுவலி நடிப்பில் வந்து ராவணனாக மாறிட்டார், டைரக்ஷனில் வந்து அசுரனாக மாறிட்டாருன்னே சொல்லலாம். எந்த சீன் உங்களை ரொம்ப இம்பாக்ட் பண்ணிச்சு? எனக்கு ஸ்டார்ட் பண்ணும்போதே ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவார், 5 அறிவு உள்ள நாயே வாழுது, என்னால் வாழ முடியாதா அப்படின்னு கேட்பார். அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் புதுக்கோட்டை சரவணனில் ஃபஸ்ட்டு ஒரு எமோஷனல் காமிச்சு அந்த ஒரு எமோஷனலாக ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எண்டிங் அசுரனை விட ஃபீட் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதே மாதிரி 100th மூவி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 15th மூவி வந்து என்னுடைய ஃபேன்ஸ்னால தான் நான் 50 படம் பண்ணேன். அவங்கள வந்து நான் வந்து ஹாப்பியாக வச்சுக்க போகிறேன். அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தாரு. அசுரன் படம் ஓடிச்சு, ஆடுகளம் படம் ஓடிச்சு, வடசென்னை ஓடிச்சு. ஸோ அதில் என்ன கிடச்சிச்சு அப்படின்னு பார்த்தா ஒரு வயலன்ஸ் இருக்குது அந்த படத்தில் போகிறோம். அந்த வயலன்ஸை வந்து மூலதனமாக வச்சு இந்த படத்தில் பண்ணியிருக்காப்புல. ஃபேன்ஸை ஃபீல் பண்ணிட்டாங்களே. அவங்க டார்கெட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து 18லேருந்து 35 வயசுக்குள்ளே வந்தால் போதும்னு நினச்சாங்க இல்லையா, அதை கண்டிப்பாக வர வச்சுட்டாங்க. அதில் ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, கண்டிப்பாக. ஏன்னா அந்த கிளைமேக்ஸ் வந்து ப்ரீ கிளைமேக்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா அடங்காதாசன் சாங் ஒன்று போடுறாங்க. அந்த சாங்கே வந்து பிபியை எகிற வச்சது கூஸ் பம்ப் ஆகிடுச்சு. அது வந்து ஒரு போகி பண்டிகையோடைய செட்டப்பில் பண்ணுறாங்க. போகி பண்டிகைனாவே நம்ம அழிக்க போகிறாங்கன்னு தெரியுது. ஸோ அதுக்கு அடுத்து முடிச்சுட்டு அந்த அரக்கனை அழிக்கிறாங்க. படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. துஷாரா விஜயன் தங்கச்சி ரோல் பண்ணியிருக்காங்க. தனுஷ்க்கு ஈக்குவலாக பண்ணியிருக்காங்க. அண்ணனுக்கான எதையுமே செய்யக்கூடிய தங்கச்சிக்கான உயிரே எடுக்கக்கூடிய அண்ணன். 2 பேருடைய கோம்போ தான் படத்துக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. 2 பேர் தம்பியாக வர்றாங்க. சந்தீப் கிஷனும் காளிதாஸும் அவங்க ரோலை அவங்க ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு மேட்டர் நடக்குது. அதை மட்டும்தான் ஏற்றுக்க முடியல. எப்படியா இருந்தாலும் ஏற்றுக்க முடியாது. ஆனாலும் வந்து படத்தை காம்ப்ரமைஸ் பண்ணுற மாதிரி 5 அரக்கம் இங்கே சேர்ந்து படத்தை வேற அளவு பண்ணிட்டாங்க. டி பிரதர்ஸ் 2 பேரும், 3வது எஸ்.ஜே. சூர்யா, 4வது அந்த சுசாரா விஜயன் அந்த பொண்ணு, 5வது வந்து பெரிய இசை சைக்கோ ஏரவன் சார். படத்துக்கு பெரிய பேக் போன்னு படத்தை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்குள்ளே லீட் கொடுத்துருக்காங்க. நீ எங்கடா போயிடுவா, பிரகாஷ் ராஜ் சொல்லுவாப்பில், நீ எங்கடா போயிடுவா வரண்டா அப்படின்னு சொல்லுவாப்பில். ஒரு லீடு மாதிரியே கொடுத்துருக்காங்க. இந்த படம் போச்சுன்னா கண்டிப்பாக நம்பிக்கையாக அடுத்த படம் எடுப்பாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சரியான மாசான ஓப்பனிங் சீன்லாம் எதுவுமே இல்லாமல் அப்படியே ஸ்லோவாக போயிட்டுருக்கு. கதைக்குள்ளே அவங்க வரவே இல்லை. அந்த இன்டர்வல் போர்ஷனில் தான் வர்றாங்க. அப்பாடா இப்போயாவது கதைக்குள்ளே வந்து என்ன சிரிச்சுட்டு வெளியில் வந்து ஒரு பாப்கார்ன் வாங்கிட்டு போய் உட்காந்தா படம் கலரே மாறிடுது. ஏன்னா அவ்வளோ வயலன்ஸ். தமிழ்நாட்டுக்கு இந்த வயலன்ஸ் தேவையே கிடையாது. ஆனாலும் என்ன சரின்னா அவங்களுடைய ஃபேன்ஸை ஃபீல் பண்ணணும்னா வடசென்னை ஏன் ஓட்டினாங்க, அசுரன் ஏன் ஓடினாங்கன்னா அந்த வயலன்ஸ் இருந்துச்சு. அந்த வயலன்ஸை கையில் எடுத்ததுனால அவங்க ஃபேன்ஸுக்கு செம்ம ட்ரீட். வடசென்னையோட ரிசம்பிளன்ஸ் இதுலயே கொஞ்சம் இருக்குன்றாங்களே, எப்படி ஸ்டோரி வைஸும் அதே மாதிரி தான் இருக்கா? இல்லை, ஸ்டோரி வைஸ்லாம் சொல்ல முடியாது. இருந்தாலும் வந்து வெற்றிமாறன் சாரோட டச் அந்த படத்தில் இருக்குது. அந்த வயலன்ஸுங்கிறது வெற்றிமாறன் சார்ட்ட வந்து எடுத்தது தான் அவர் தனுஷ். அந்த டச் அதில் இருக்குது. நிறைய சீன்ஸ்லலாம் வந்து எல்லாரும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. படம் டைலாக் ஒரு பக்கம் அப்படியே மாசாக இருக்குது அப்படின்னா, ஆக்ஷன் ஒரு பக்கம், டைரக்ஷன் ஒரு பக்கம். ஐயோ, ஏஆர் ரஹ்மானோட மியூசிக் அதை விடங்க. ஐயோ, ட்விஸ்ட்டு
வேற லெவல் ட்விஸ்ட் படத்துல வச்சு செஞ்சிருக்காரு. தரமான சம்பவம். கண்டிப்பா தனுஷ் ஃபேன்ஸ் தியேட்டர்ல போய் பாருங்க. இல்ல ஏன்னா படம் ஃபுல்லா ஆக்ஷன், நிறைய வெட்டு குத்து கொலை மாசா சம்பவம் பண்ணியிருக்காரு. ஃபுல்லா தரமா சம்பவம். இன்டர்வலுக்கு அப்புறம் தான் வேற லெவல் ட்விஸ்ட். இன்டர்வல் டைரக்ஷன் அதான் சொன்னேன். டைரக்ஷனும் நல்லா இருக்கு, படம் நல்லா இருக்கு. கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. படம் ஃபுல்லா ட்விஸ்ட். தனுஷோட சிஸ்டரா பண்ணிருக்கவங்க வேற லெவல் ட்விஸ்ட். இல்ல எனக்கு தெரியல, மேபி மற்றவங்களுக்கு லேகாக இருந்திருக்கலாம், எனக்கு லேக் தெரியல. படம் வந்து எங்கேஜிங்காக இருந்தது. அடுத்து என்ன நடக்கும், யாரை கொலை பண்ண போகிறாங்க, யாருடா கொன்னா அப்படிங்கிறதெல்லாம் வந்து எஸ்ஏ சூர்யா அந்த டைலாக் சொல்லியிருப்பாரு. நம்ம வந்து மாநாட்டில் பார்த்த டைலாகும் இதில் மார்க் ஆண்டனியில் பார்த்த டைலாகும் மிக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். பட் வேறு லெவலில் இருக்கு. நான் வட சென்னை அசுரன் பார்க்கல. ஆல்ரெடி நிறைய பேர் இதே தான் கேட்குறீங்க, அதை கேட்காதீங்க சரியா. செல்வா தனுஷோட காம்பினேஷன் எப்படி இருக்கு படத்துல? ஸோ அவர் வந்து செல்வராகவன் சார் வந்து கேரக்டர் பேஸ் ரோல் பண்ணியிருக்காரு. அவர் வந்து படம் ஸ்டார்டிங் வந்து தனுஷ்க்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்க மாதிரி, ஒரு ஃபாதர்லி ஃபிகர் மாதிரி பண்ணலாம். எஸ், படம் நல்லா இருக்கு. படம் ஒரு தரமான ஆக்ஷன் சம்பவ படம், அவ்வளோதான். வேற லெவலுங்க. மியூசிக் வந்து ஸ்டார்டிங்லேருந்து ஆரம்பிச்சாருன்னா அப்படியே மெலோடியாக ஆரம்பிப்பார். அப்படியே டைட்டில்ஸ் கார்டு எண்டு ஸ்க்ரீன் அந்த அடங்காத அசுரன்லாம் ஐயோப்பா வேற லெவல். அடங்காத அசுரன் சாங்கில் ட்விஸ்ட் வெயிட்டிங். கண்டிப்பாக சாங் ஃபுல்லாக பாருங்கள். படம் வந்து எப்படி ஆரம்பிச்சிருப்பாரோ அதே மாதிரி முடிச்சிருப்பாரு படத்தை. அதான் படம் எப்படி ஆரம்பிச்சதோ அதே மாதிரி முடிச்சிருக்காரு. அப்படின்னா அவர் அதுலேருந்து பார்ட் 2 கண்டிப்பாக பண்ணலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். ஃபீமேல் லீட்ஸ் எப்படி பண்ணிருக்காங்க? துஷாரா அதான் சொன்னேனே, துஷாரா தான் தனுஷோட சிஸ்டரா பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து இன்டர்வலுக்கு அப்புறம் ட்விஸ்ட்டு, இன்டர்வல்லேருந்து அவங்களோட இது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தது. அது வரைக்கும் அவங்கள வந்து ஒரு நம்ம வந்து அப்படியே ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டராக காமிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்களோட வேற முகத்தையே நம்ம பார்க்க போகிறோம். மல்டிஸ்டார் மூவில எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஈக்குவலாக இருக்குது, இன்வால்மெண்ட் இருக்குது. அவங்கவுங்க ரோலுக்கு அவங்கவுங்க வராங்க. ஒரு பாயிண்டில் வந்து நம்ம என்னடா பிரகாஷ் ராஜை வந்து ரொம்ப நேரமாக ஸ்க்ரீன்லேயே காணுமே, எங்கே போயிட்டாரு, என்னடா எல்லாரும் வந்து சண்டை போட்டுட்ருக்காங்க, வெட்டு குத்து கொலை பண்ணுறாங்க, போலீஸ் வரலையே அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளே தனுஷ் வந்து அங்கே கரெக்டாக கொண்டு வந்துடுவார். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்குள்ளே அவரே வந்து கரெக்டாக அங்கங்கே சீனெல்லாம் பர்ஃபெக்டாக வச்சுருக்காரு. இல்லை, எல்லாருக்குமே ஸ்க்ரீன் ஈக்குவலாக இருக்குது. ஸோ படம் கண்டிப்பாக தனுஷ் ஃபேன்ஸ், ஏஆர் ரஹ்மான் ஃபேன்ஸ் தேட்டரில் போய் பாருங்கள். சாங் எல்லாம் வேறு லெவல். கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நல்லா 10 out of 10. அதுக்கு மேலே கொடுக்கலாம்னாலும் கொடுக்கலாம். படம் நல்லா இருக்கு. வயலன்ஸ் நிறையா இருக்குது, ஆக்ஷன் ஃபுல் பேக்ட் ஆக்ஷன் படம். உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IF தமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்.